டாபிக் பார்க்க போகிறோன்னா F64ல் யூஎஃப்எஸ் ப்ரோக்ராம் வித்தவுட் டம் ஃபைல். அது மட்டும் இல்லாமல் யாருன்னா வந்து ஆல் சிபிஓ வந்து ஐஎஸ்பி ஒன் கிளிக்கில் ஓகே பண்ணியிருக்கீங்களா? மெனி யூடியூப் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐஎஸ்பி சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஒர்க்காக இருக்கா உங்களுக்கு? அந்த சொல்யூஷன் எங்ககிட்ட இருக்குது. மொபைல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹார்ட்வேர் லெவல் மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்க. சாஃப்ட்வேரில் நீங்கள் அப்கிரேட் ஆகணும்னு நினச்சிங்கக்கா நம்ம எட்டான மொபைல் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் டிசம்பர் 20 Flash64 பாக்ஸோட ஃபுல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸில் நாங்கள் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா Flash64 ஃபுல் இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ளாஷிங், எஃப்ஆர்பிஸ், இஎம்எம்சி அண்ட் யூஎஃப்எஸோட ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கவர் அப் ஆகிடும். இன்க்ளூடிங் ஐஎஸ்பி பின்னோட்ஸ், எல்லா மாடலுக்கும் சப்போர்ட் வர ஐஎஸ்பி பின்னோட்ஸோட மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் கவர் அப் ஆகிடும். ஸோ கிளாஸ் முடிஞ்சிட்ட பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுக்க போகிறது லைஃப் டைம் சப்போர்ட். இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் யூடியூப் வீடியோ மாதிரி இருக்க போகிறது இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு ரியல் ஹேண்ட்ஸ் ஆன் கிளாஸஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கற்றுட்டு போயிட்டு கான்ஃபிடென்ட்டாக உங்கள் ஷாப்பில் ஒர்க் பண்ண முடியும். பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 20 ஸ்டார்ட் ஆகுது. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். ஸோ சீக்கிரமே உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. போக்கோ எக்ஸ்போ ப்ரோ 5G வந்து நம்ம லைவாக வந்து நம்ம அதை ப்ரோக்ராம் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம அத்தரிகேஷன் மெத்தடை தான், நார்மலாக வந்து வீடியோவில் ஓடாது. கஸ்டமர் ப்ராப்ளம் என்னன்னாக்கா அவங்க ஃப்ளாஷ் பண்ணி சிஸ்டம் டெஸ்ட்ராய் வந்துருக்கு. இப்போ திரும்பவும் ஃப்ளாஷ் பண்ணுறதா இருந்துச்சுனாக்கா 2 டைம்ஸ் மேலே ஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க. அப்போவுமே சிஸ்டம் டெஸ்ட்ராய் தான் வந்திருக்கு. ஃபோனில் வேறு ஒரிஜினல் செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க ஃப்ளாஷ் பண்ணன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அந்த சிபியூ எடுத்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணல, டில் பண்ணியிருக்கோம். சிபியூ டில் பண்ணி ஐஎஸ்பி அடிச்சிருக்கோம். ஐஎஸ்பி மோடில் தான் நம்ம இப்போ ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணி ஃபெயில் அடிக்க போகிறோம். ஏன்னா 2 to 3 டைம்ஸ் மேலே ஃப்ளாஷ் அடித்தும் ஓகே ஆகலை. ஃப்ளாஷ் அடித்து அத்தரிகேஷன் லாஸ் ஆனதான் மிச்சம். இப்போ நம்ம அது ஃபுல் ஃப்ளாஷ் வந்து ப்ரோக்ராம் பண்ணி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்மளை லைவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு இந்த மொபைலோட போக்கோ எக்ஸ்போ ப்ரோ 5Gயோட ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கிறோம், லேட்டஸ்ட் ஃபைல். அதில் வந்து நம்ம ரா ப்ரோக்ராம் மூலமாக இதுக்கு வந்து நம்ம யூஎஃப்எஸ் ப்ரொவிஷன் கொடுக்க போகிறோம். நம்மகிட்ட ப்ரொவிஷனும் கிடையாது, பேக்கப்பும் கிடையாது. ஓகேங்களா? பேக்கப் எடுக்கலை, பேக்கப்பும் தேவை கிடையாது. ஓகேங்களா? இப்போ நாங்கள் கொடுத்து அந்த 5 லூன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்ருக்கோம். ஏன்னா இது குவால்காம் சிபியூ. இப்போ நாங்கள் ரைட் கொடுக்குறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஒரிஜினல் பேக்கப்பை எடுத்து வச்சுக்கோங்க. F64 ஆட்டோமேட்டிக் பேக்கப் ஆகிடும். சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஆல்ரெடி அவங்க செக்யூரிட்டி இல்லை போயிடுச்சு அப்படின்றதுனால தான் நான் வந்து எந்த ஒரு பேக்கப்பும் எடுக்காமல் டேரெக்டாக ஃப்ளாஷ் பண்ணுறேன். இப்போ யூஎஃப்எஸ் ப்ரொவிஷன் ஆகிடுச்சு. ப்ரொவிஷன் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது 5 லூன்ஸ் பக்காவாக கிரியேட்டிங் ஆகிடும். இப்போ இது நம்ம ஃபுல்லாக எரேஸ் பண்ணாக்கா எரேஸ் ஆகாது. அதுக்கு தான் வந்து நம்ம ப்ரொவிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து 5 லூன்ஸாக மாற்றுறோம். அந்த லூன்ஸ் இருக்கிற எல்லாமே எரேசிங் ஆகிடும். நீங்கள் உங்கள் டேட்டாஸை கண்டிப்பாக பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரிஜினல் செக்யூரிட்டி. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த லூன் 1, லூன் 0 அந்த 5 வரை இருக்கா, லூன் 0வில் போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளாஷ் ஃபைலுக்கு ரா ப்ரோக்ராமை சூஸ் பண்ணுறேன். ரா ப்ரோக்ராம் 0. ஏன்னா லூன் 0னா ரா ப்ரோக்ராம் 0. ஓகேங்களா? ஒரு லோடு அதர் படிச்சுன்னு கேட்குது. அது கொடுத்த உடனே 5 லூன்ஸுக்குமே 5 ரா ப்ரோக்ராம் லோடிங் ஆகிடும். அது ரொம்ப கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். 5 லூன்ஸாக 5 6 லூன்ஸாக லோடிங் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கிறோம். பக்கா லோடிங் ஆகிருக்கு. இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நம்ம வெயிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப்ஸு மிஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து புரியாது. இப்போ பாருங்கள், அங்கே டாஸ்க்லோட 6 இருக்குது. இப்போ ரைட் கொடுத்துக்கிறோம். ரைட் கொடுத்தோடனே அந்த 6 ரா ப்ரோக்ராமுக்கு ஜிபிடி ஃபைல்ஸ் இங்கே ரைட்டிங் ஆகிடும். ஜிபிடினா பார்ட்டிஷன் டேபிள். ஓகேங்களா? இப்போ அந்த பார்ட்டிஷன் டேபிள் ரைட்டிங் ஆனதோடனே இப்போ நம்ம டம்ப் கிடையாதுல்ல, நம்ம டம்ப் கிடையாது, எடுத்து வைக்கல. இப்போ டம்ப் இல்லாமல் இந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறோம், பார்ட்டிஷன் டேபிள். ஓகேங்களா? இப்போது அந்த 6 ரூல்ஸ் அப்படியே வந்திருக்கா பாருங்கள். எல்லா ரூல்ஸுமே பக்காவாக வந்துடும். அந்த பார்ட்டிஷன் டேபிள் எல்லாமே க்ரியேட் ஆகிடும். இது வந்து ஜஸ்ட் வந்து மேப் மட்டும்தான். நம்ம ஃப்ளாஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த பார்ட்டிஷன் டேபிள் ஃபில் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் வந்து அந்த இன்வேலிட் பேக்கப் ஜிபிடி வருது பார்த்திங்களா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நம்ம எம்பிஆர் கொடுத்தாலே ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போதைக்கு இப்போ லூன் 0வில் போய்ட்டு நம்ம ரா ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது குவால்காம் சிபியூன்றதுனால ரா ப்ரோக்ராம் 0 மட்டும் சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு அதர் பார்ட்டிஷன் கேட்குது, எஸ் கொடுக்குறோம். கொடுத்தோடனே அங்கே பாருங்கள் 49 ஃபைல்ஸ் டாஸ்க்லோட இருக்குது. ஓகேங்களா? இப்போ அங்கே போய்ட்டு செட் ஸ்லாட் ஏ. ஏன்னா மேக்ஸிமம் வந்து அந்த ஃப்ளாஷ் ஃபைல்லே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஏ ஸ்லாட்டில் வரணுமா பி ஸ்லாட்டில் வரணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஏ ஸ்லாட் கொடுத்து ரைட் கொடுத்துட்றோம். இப்போ ரைட்டிங் ஆகுது. ஸ்பீட் பாருங்கள், PWM G4ல் 4.5 MB ஸ்பீடில் ரைட்டிங் ஆகுது. ஓகேங்களா? நான் இப்போ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன்.
ரொம்ப நேரம் ஃபுல்லாக வீடியோ போகும், லென்த்தாக போகும். இப்போ வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸில் வந்து F64ல் ஐஎஸ்பி வந்து மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நார்மலாகவே வந்து இப்போது F64 பாக்ஸ் வருது பார்த்திங்களா, அதுலேயே வந்து சில சிபியூஸ் கனெக்ட் ஆகும். அதில் MTK 1 ஓகேங்களா, MTK மேக்ஸிமம் கனெக்ட் ஆகும். அதுக்கு வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண தேவையில்ல. ஏன்னா அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க மாடிஃபிகேஷன் பண்ணாலே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 20% டிவைஸஸ் கனெக்ட் ஆகும். அது ஏன் கனெக்ட் ஆகலை அப்படின்னா, ப்ராப்பராக வந்து அந்த மாடிஃபிகேஷன் ரெசிஸ்டருடைய வேல்யூஸ் வந்து அந்த ஐஎஸ்பி பின்அவுட் பாயிண்ட்டுக்கு போகலை. இப்போ அதை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லா சிபியுமே MTK, Qualcomm, Exynos, SPD எல்லாமே வந்து 1 கிளிக்கில் ஐஎஸ்பி ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் மாடிஃபிகேஷன் சொல்யூஷன் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஐஎஸ்பியில் ஃபுல் ஃபைல் ஓடுது. இப்போ இதை நம்ம சிப் அவுட் பண்ணியிருக்கலாம். சிப் அவுட் பண்ணி நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு முறை சிப் அவுட் பண்ணும்போது சப்போஸ் பேடிங் மிஸ் ஆகுது, பால் மிஸ் ஆகுது, கரெக்டாக எடுத்து பண்ணுறவங்களே கூட இப்போ மைக்ரான் சிப்செட் வந்துச்சுன்னா இப்போ மைக்ரான் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. இப்போ நான் பண்ணுறதே வந்து மைக்ரான் சிப்செட் தான். நல்லா பாருங்கள், மேலே MTன்னு ஆரம்பிக்குது, அந்த நம்பர் பாருங்கள். மைக்ரான் சிப்செட்டை நீங்கள் 2 டைம்ஸ் மேலே எடுத்து வச்சிங்கனாக்கா, நீங்கள் எடுத்து எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக எடுத்து வச்சாலுமே வந்து இப்போ ப்ரோக்ராம் சரியாக பண்ணலை, இல்லை ஃபைல் சரியாக ரேட்டிங் ஆகலை, இதை வேறு ஏதோ இஷ்யூ இருக்குது, ஃபைல் மாற்றி போட்டாச்சு, ஏதோ ப்ராப்ளம், திரும்பவும் நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னும்போது அந்த குவாலிட்டி ஆஃப் சிப்செட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. உங்களால் வந்து 2 டைம்ஸ் மேலே கரெக்டாக வைக்க முடியாது. இப்போ அதுவே நீங்கள் CPU ட்ரில் பண்ணி நீங்கள் ISP அடிச்சிங்கனாக்கா, நீங்கள் எத்தனை முறை வேணால் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், எத்தனை முறை வேணால் அடிச்சுக்கலாம், ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். இப்போது ஏன் அதை பெஸ்ட்டுன்னு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இப்போ எனக்கு வந்து பாருங்கள் 4 MB ஸ்பீட் தான் வருது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது நார்மல் ஜம்பர் கேபிள் தான், அந்த நார்மல் திக்னஸ் இருக்கிறது தான். இப்போ இதுக்கே வந்து சில கேபிள்ஸ் வருது, சாட்டா கேபிள் வருது. அந்த கேபிளை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணும்போது HSG2ல கனெக்ட் ஆகும். அதில் வந்து ஸ்பீடு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 100 MB 110 MB வரை ஸ்பீட் போகும். உங்களுக்கு அதுவே எனஃப் தான் உங்களுக்கு குயிக்காக வந்து ஐஎஸ்பியில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கோ. ஓகேங்களா, இந்த அளவுக்கு 4 MB ஸ்பீடு வருதுன்னா ஜேடாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு ஸ்பீடு வராது. இப்போது நீங்கள் 5 MB 4 MB 3 MB வந்து பார்த்துருப்பீங்க. 5 MB கூட வரனாலும் ஓகே தான். அது இந்த அளவுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி அதில் தெரியாது. ஓகேங்களா, ஜேடாக் யூஸ் பண்ணவும் தெரியும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா, எல்லா சொல்யூஷன் F64 இருக்கிற எல்லா சொல்யூஷனும் வேணும் அப்படின்னாக்கா, நம்ம எட்டர்னல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வேலூர், நீங்கள் கனெக்ட் நம்பர்ஸ் மேலே இருக்கும், நீங்கள் அதுக்கு கால் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஐஎஸ்பி சொல்யூஷன், அதே மாதிரி UFS, EMC எல்லா ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸ், ஈஸி ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவோம். ஓகேங்களா, பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுங்க, மேலே இருக்கிற நம்பருக்கு கேட்டுக்குங்க. ஓகேங்களா, இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் தான், ஈஸியாக வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது. ஓகேங்களா, அதில் வந்து இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜேடாக்கோட பல மடங்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. RPM ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, வித்தவுட் டேட்டா லாஸு, வித் டேட்டா லாஸு, ஸ்கைனிக்ஸ் வந்து நாட் டிஃபைன் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா, சாம்சங் CC ப்ரோக்ராமிங், EMC, UFS சேஞ்ச் பண்ணால் என்னென்ன ஃபைல் தேவை, என்னென்ன CPU UFS சேஞ்ச் ஆகும், எது சேஞ்ச் ஆகாது, எது வந்து நம்ம வெளி UFS கிடைக்கும், எல்லாமே இப்போ எல்லா சொல்யூஷனுமே நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நம்ம செட் ஸ்லாட்டியை கொடுத்த உடனே அந்த செட் ஸ்லாட்டியாக்கு அது ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு ஸ்லாட் வந்து AB தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளாஷ் ஃபைல்லே வந்து இது MI அப்படின்றதுனால MI போகல ஒன்று தான், அந்த ஃப்ளாஷ் ஃபைல்லே கொடுத்துருப்பாங்க ஸ்லாட் A வரணுமா ஸ்லாட் B வரணுமான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஸ்லாட் A ஸ்லாட் B நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஸ்லாட் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து ஃபார்வர்டு நிற்கும். ஓகேங்களா, நீங்கள் இப்போ A ஸ்லாட் கொடுத்துருந்தீங்க, ஃபைல் வந்து Bயில் ரைட்டிங்காக இருக்குன்னா அப்போ வந்து இப்போ ஃபார்வர்டு நிற்கும். நீங்கள் திரும்ப ஸ்லாட்டு வந்து ஏவை மாற்றினீங்கனாக்கா உள்ளே போகும். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் ரைட்டிங் ஆகி முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் தான் இருக்குது ஃபுல் ஃபைல் ஓட. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஐஎஸ்பி கேபிளை வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஃபுல் ரைட்டிங் ஆகிடும். ஓகேங்களா, நான் வந்து இப்போது சொல்யூஷன்லாம் முடித்து கொஞ்சம் மீடியமாக தான் போயிட்டுருக்கேன். இன்னும் ஹை ஸ்பீட் கேபிள்லாம் நான் ரெடி பண்ணல.
நான் ரெடி பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு வரும்போது நான் உங்களுக்கு அதை டெமோ காட்டுவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ரைட்டிங் ஆனது பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். மேலே இருக்கிற ரெஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா? அங்கே வந்து ரைட் சைடில் இருக்கிற விசிசிஓ, கியர், ரேட்டு, இந்த ரெஃபரன்ஸ் கிளாக்கு இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி எல்லாமே அவங்களுக்கு கிளாஸ் சொல்லித்தருவேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கியர் வந்து PWM G4, ரேட் வந்து பி சீரீஸ். பி சீரீஸ்னால் ஏபி 2 இருக்கும். ஏ வந்து கொஞ்சம் ஸ்லோ, பி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட். உங்களுக்கு ஐஎஸ்பி வந்து உங்கள் குவாலிட்டி கேபிள் வந்து கொஞ்சம் மட்டமாக இருந்துச்சுன்னா ஏஎல் மட்டும் தான் உங்களுக்கு ஏஎல் மட்டும் தான் டேரெக்ட் ஆகும். அப்புறமா G1 கியர் அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் வந்து எப்படியாப்பட்ட ஐஎஸ்பியும் கனெக்ட் ஆகும் அதில். ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து இப்போது நான் எதுக்கும் எஃப்ஆர்பி ஒரு தட்டிக்கிறேன். எஃப்ஆர்பி இருந்துச்சுன்னா எஃப்ஆர்பி ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? இதில் நான் வந்து மொத்தமாக வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டதால இதோட ஒரிஜினலில் இருக்க செக்யூரிட்டி எதுவும் பேக்கப் இருக்காது. நான் வந்து இந்த மோடம் S1, மோடம் S2, FSG, FSC 4 ஃபைல் எரேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா எங்களுக்கு பேக்கப்பும் கிடையாது. ஏன்னா கஸ்டமர்களே பேக்கப் கிடையாது. அவங்க ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதனால் வந்து நான் இதை ரொம்ப எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிவிட்டு செட்டு வந்து ஆன் ஆகிட்டு NVIDIA கரெக்டாக நிற்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், ஃபேக்ட்ரி ஃபைலில் இருக்கிற மோடம் ஃபைலை நான் ரைட் பண்ணுவேன். அந்த ஃபைல் ரைட் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக ஃபோன் உள்ளே போயிடும். ஆனால் வந்து உள்ளே வந்து செக்யூரிட்டி இருக்காது. கஸ்டமர்கிட்ட இருக்கிற பில்லை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐடியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐடிக்கு ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி இருக்காது மொபைலில். அப்போ மொபைலோட அந்த ஓனருடைய பில் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு அதோட செக்யூரிட்டி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஐடி லைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு மோடம் ஃபைல் ஃபேக்ட்ரி ஃபைலோடைய மோடம் ஃபைல் ரைட் பண்ணி அடித்து தருவோம். இப்போது அது வந்து எந்த மாதிரி இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணால் மேக்ஸிமம் வந்து பேக்கப் எடுத்து பண்ணுவீங்க. பேக்கப் இல்லாத ஃபோனுக்கு எப்படி நம்ம செக்யூரிட்டி ஒரிஜினல் செக்யூரிட்டி எப்படி நம்ம ரைட் பண்ணுறது அப்படின்ற சொல்யூஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு சொல்லி தருவோம். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்கள் வந்து நீங்களாம் வந்து உங்கள்கிட்ட பேக்கப்பே இல்லை, ஈவன் டம்ப் கூட உங்களுக்கு தேவையில்லை, டம்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. டம்ப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? இப்போ டம்ப் ஈஸி டேட்டாக்கு பார்த்தீங்கன்னாக்கா டம்ப் இல்லாமல் ஒரு ஃபோன் ரெடி பண்ணவே முடியாது. ப்ரொவிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. இதில் வந்து டம்ப்பு ப்ரொவிஷன் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ஃப்ளாஷ் ஃபைல் இருக்கிறத வச்சே நம்ம க்ரியேட் பண்ணிக்குது ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஒரு டம்போட வேலை என்னென்னாக்கா இப்போ பார்ட்டிஷன் டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அப்புறமா வந்து மொபைலோட பழைய கண்டிஷனுக்கு, அதாவது ஃபுல் டம்பில் வந்து என்ன இருக்குன்னா அந்த டேட்டா அந்த மொபைலோட ஃபுல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதில். அதனால் டம்ப் இஷ்யூ பண்ணும்போது மேக்ஸிமம் செட்டு வந்து ஓகே ஆகும். ஃப்ளாஷ் ஃபைலில் அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குமானா டவுட்டு தான். பக்கு சப்போஸ் ஃப்ளாஷ் ஃபைலில் அவங்க கம்பெனி சைட்லேருந்து நம்ம மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து நம்மளுக்கு வர ஃப்ளாஷ் ஃபைலில் பக் இருந்தால் ஒரு சில ஃபைல் அடிக்கும்போது செட்டு வந்து ஆன் ஆகவும் போகலாம், இல்லை வேறு பக்கு ஆஃப் ஆன் ஆகலாம், கிளியர் ஆகவும் போகலாம் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து டம்ப்பு வந்து தேவை தான். ஆனால் இதுக்கு F6 போடுறதுக்கு மேக்ஸிமம் 99% உங்களுக்கு இந்த டம்ப் தேவை கிடையாது. நீங்கள் டம்ப் வச்சும் நீங்கள் ஆன் பண்ணலாம். அதுக்கான வீடியோ வந்து நான் அடுத்த வாரம் இல்லை கம்மிங் இதில் வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். டம்ப் வச்சு எப்படி வந்து ஒரு ஃபோன் ஃப்ளாஷ் பண்ணுறது, டம்ப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பேக்கப் எடுக்கிறது, அது எல்லாமே நான் வீடியோவை போட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ எல்லாம் அந்த பேக்கப் ஆஃப் ஜிபிடி வந்து நாட் வேலிட் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஃப்ளாஷ் ஃபைலை நம்ம ரைட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வேலிட் ஃபைல் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? அப்படி இல்லை, அந்த ஃப்ளாஷ் பண்ணியுமே வந்து அப்படி தான் இருக்குதுன்னா மேலே MBRனு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை சூஸ் பண்ணால் GPDRS எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டெப்த்தாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம இன்ஸ்டியூட்டை கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 1 மந்த்துக்குள்ளே உங்களுடைய ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து கற்றுத்தருவோம். ஓகேங்களா? அது வந்து பேசிக் டு அட்வான்ஸ் இருக்குது. இப்போ இந்த F64 கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கோர்ஸ் மட்டும்தான். ஆல்ரெடி வந்து எங்களுக்கு எல்லாமே தெரியும். எங்களுக்கு F64 வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை எங்களுக்கு கிளியர் பண்ண முடியல அப்படின்ற நினைக்கிறவங்க தாராளமாக கனெக்ட் பண்ணி இதுக்கான சீட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? டியூரேஷன், அப்புறமா வந்து ஹாஸ்டல்,
இதெல்லாமே நீங்கள் வந்து நம்ம மேலே நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே.